மக்களே திருப்பியும் தமிழ்நாட்டில் 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கரண்ட் கட்டு ஏற்படலாம்னு சொல்லி மத்திய மின்துறை அமைச்சகம் இங்க தமிழ்நாடு மின்சாரத்துறையை எச்சரிச்சிருக்காங்க. இது என்ன எச்சரிக்கை? அரசியல் புதுசுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இன்ஸ்டால பார்த்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்ல பார்த்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. முதல் விஷயம், வேற எந்த ஆண்டுலயும் இல்லாத அளவுக்கு இப்போ தமிழகத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20,000 மெகாவாட் கரண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுதா. இது வரைக்கும் நடந்ததே இல்லையா. இது இன்னமும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் வெயில் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அக்னி நட்சத்திரம் பிறந்து இன்னும் வெயில் அதிகரிக்கும் போது மே மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 21,000 இருந்து 22,000 மெகாவாட் கூட நமக்கு கரண்ட் தேவைப்படும். அந்த கரண்ட்டை ரெடி பண்றதுக்கு இங்க தமிழ்நாடு போர்டு ரெடியா இருக்கணும்னு சொல்லி தான் இப்போ அங்க மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. அப்படி நம்ம ரெடி பண்ணல அப்படின்னா பீக் டயத்துல, அதாவது எப்போ எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து டிவி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த நைட் 10 மணி அந்த நேரத்துல நம்மளுக்கு அந்த நேரத்துல தான் கரண்ட் இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நைட் நேரம் நம்ம எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்கலாம்னு நினைக்கிற நேரத்துல கரண்ட் 3 இருந்து 5 மணி நேரம் 8 மணி நேரம் கூட கரண்ட் கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ எந்த வகையில எல்லாம் நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம பேசிக்கா இது காற்று, விண்டு, அப்புறம் ஹைட்ரோ வாட்டர் மூலமா, அப்புறம் நியூக்ளியர் பிளான்ட், நியூக்ளியர், அப்புறம் தெர்மல் அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா சோலார், இது மூலமா கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல பகல் நேரத்துல சோலார் கிடைக்கும், விண்டும் பகல் நேரத்துல அதிகமா இருக்கறனால நம்ம அது ரெண்ட ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ பகல் நேரத்துல கரண்ட் மேனேஜ் பண்ணிரலாம். ஆனா இரவு நேரத்துல நமக்கு சோலார் ஆப்வியஸ்லி கிடைக்காது. அண்ட் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காற்றும் குறைஞ்சிரும் அப்படிங்கறனால அந்த நேரத்துல தான் ஷார்ட்டேஜ் ஏற்படும். கிட்டத்தட்ட 6,000 மெகாவாட் ஷார்ட்டேஜ் ஏற்படும் சொல்லி மத்திய அரசு எச்சரிச்சிருக்காங்க. என்னப்பா சொல்றது, தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசு இல்ல நாங்க போதுமான அளவு மேனேஜ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. ஆனா இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாமா. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 41,000 மெகாவாட் நம்மளால கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு கரண்ட் பிளான்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா அதையே நம்மளால பண்ண முடியல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவு உற்பத்தி பண்ணி அவ்வளவுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் முதல்ல நம்மளால பெரிய அளவுல ஸ்டோர் பண்ண முடியாது. சோ அதுக்கும் நம்ம 1-2 இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேட்டரி ஸ்டோரேஜுக்கும் ஹைட்ரோ பவர் பொறுத்தளவுல பகல் நேரத்துல பம்ப் யூஸ் பண்ணி வாட்டர் மேலே ஏத்திட்டு திருப்பி அதே டர்பைன் வழியா விட்டு ஈவினிங் நேரத்துல கூட நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாடும் பண்ணிருக்காங்க. இது போக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டர் வைக்கக்கூடிய பணியை கொஞ்சம் சீக்கிரமா வேகமா பண்ணுங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தளவுல எவ்வளவு யூசேஜ் இருக்கு அப்படிங்கிறது டைரக்டா போர்டுக்கு போயிருங்க, வந்து ரீடிங் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது போக கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்குல்ல அதை க்ளீனா வச்சுக்கோங்க, எனர்ஜி லாஸ் இல்லாம பாத்துக்கோங்க. எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது லாஸ் நிறைய ஏற்படும். அது இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க ப்ராப்பரா வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்பரா கிடைக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது போக முக்கியமான விஷயம், மித்த பெரிய கம்பெனிகளுக்கு நீங்க மிச்சம் கட்ட வேண்டிய அந்த டியூ எல்லாம் கெட்டி முடிங்க. அப்பதான் அங்கிருந்து நீங்க பவர் சப்ளை கரெக்டா வாங்க முடியும். ஏன்னா மித்த இடங்கள்ல இருந்து நம்ம பவர் வாங்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய குரூப்ஸ், இந்த அதானி, டாடா முதலியான குரூப்ல நம்ம பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுருப்போம். இந்த அக்ரிமெண்ட் பொறுத்தளவுல நம்ம அன்னைய டேட்டுக்கு கரண்ட் வாங்கினாலும் வாங்காட்டினாலும் நம்ம அவங்களுக்கு டியூ கட்டணும். இந்த டியூவே கிட்டத்தட்ட 11,000 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கரண்ட் வாங்கலைன்னா ஓகே, மறுநாள் கரண்ட் தேவைன்னா அவங்க பிளான்ட்டை வச்சிருக்கணும்ல ஒழுங்கா. ஸோ அதுக்காக நம்ம காசு கட்டிட்டு இருப்போம். அந்த டியூ எல்லாம் கட்டி முடியுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாடு போர்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கிட்டத்தட்ட லட்சம் கோடி கடன்ல இருக்காங்களாம். ஸோ இதை எப்படி தமிழ்நாடு ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் தமிழ்நாடு சமாளிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதை பத்தி ஒரு பெரிய வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். அப்போ ஒருத்தர் எச்சரிச்சாரு, பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும்.